Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. And today is the 16th June 2026, Tuesday, செவ்வாய்க்கிழமை. அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்காக இந்த உலகத்திற்காக சிலுவையிலே ஒரு முறை இயேசுசாமி எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து போனவர்கள், வந்தவர்கள், வரப்போகிறவர்கள் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வந்த இரட்சகர். அந்த இரட்சகர் மேல் நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். We have to hold our faith on Jesus Christ. வசனத்தை பார்ப்போமா? யூதா 1 அதிகாரம் 3வது வசனம், Jude chapter 1 verse 3. Beloved, while I was very diligent to write to you concerning our common salvation, I found it necessary to write to you, exhorting you to contend earnestly for the faith which was once for all delivered to the saints. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவர் இதை என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் ரட்சிப்பை குறித்து இங்கு குறிப்பிடுகிறார். அந்த ரட்சிப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை குழப்புவதற்கு பல வழிகள், கள்ள போதனைகள் வரும். ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இங்க அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டன்னா, ஒரு விசை சிலுவையிலே நம் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார் சிலுவையில. ஒரு விசை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததலை, அந்த சிலுவையின் பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இப்ப கள்ள போதனைகள் வந்து அதை விட்டு விலகுவதற்கான, பின்வாங்குவதற்கான காரியங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால அந்த ரட்சிப்பை கர்த்தர் பொதுவா எல்லாருக்கும் கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பை நீ மறந்து விடாதே, இழந்து விடாதே. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. பலவிதமான போதனைகள் வரும். இது சரி, இது பிழை, இது எப்படி, அது எப்படி. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். வேதத்தை குறித்து, இயேசுவை குறித்து, வசனத்தை எல்லாம் கோட் பண்ணி பலவிதமான போதனைகள், போராட்டங்கள் உண்டு. யூதா சொல்ற, ஐயா அதுக்காக தான் நான் எழுதுறேன், நீங்க அதை உணரணும், பின்வாங்கி போயிடாதீங்க, விசுவாசத்தில் இருங்க. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டம் உங்களுக்கு, எனக்கு, நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சிலுவையினுடைய அன்பை ருசித்தவர்களாக, அனுபவித்தவர்களாக, அந்த பாடு, அந்த ஒப்பு கொடுத்தது எனக்காக இறைவன் செய்தது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் வாழ வேண்டும். You have to the love of God, the cross love. Personally, every Christian must experience that. Jesus died for my sin. He is the savior of the world. You must confess, you must assure, and you should have the assurance. அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் பொழுது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியை சந்தித்தீரே, அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஐயா, நீர் அற்புதம் செய்தால் வெளிய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது ஐயா. நீரே பிள்ளைகள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து அற்புதம் அடையாளங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விடுதலை பெற்றவர்களாக, விசுவாசத்திலே பல பெற்றவர்களாக மகிமையாய் சாட்சியா நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்திருக்கிறார். உனக்கு ஏதாவது உணர்த்தினாரா? எக்ஸாமின் யுவர்செல்ஃப். பாருங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.